ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பீக்கங்காய் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீக்கங்காய் தோலை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கிக்கிறங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு முதல்ல இந்த தோலை எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்புல சட்டி வச்சு காஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பீக்கங்காய் தோலை போட்டுடலாம். இந்த பீக்கங்காய் தோலை எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இந்த பீக்கங்காய் தோல் வதங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறம் இங்க கொஞ்சம் பூண்டு நான் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த பீக்கங்காய் தோலோடைய வெங்காயம் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீக்கங்காய் தோல் வெங்காயம் பூண்டு லேசா அப்படி வதங்கினோடனே இதுலயே காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு, இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறுற வரைக்கும் இங்க கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போறோம். ரொம்ப வறுக்கணும்ன்றது இல்ல. இந்த ஆயிடுச்சு, இனி இதையும் ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ ஆறிடுச்சு, ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சூப்பரான டேஸ்டியான பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு வெண்டைக்காவும் வெங்காயமும் போட்டு சுட சுட நல்ல புளி குழம்பு பண்ணியிருக்கேன். இதுக்கு பீக்கங்காய் துவையல் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பீக்கங்காய் தோல் துவையல் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.